வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, KMK அப்படின்னா குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இவர் பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுத்தா ஓம் பொண்டாட்டி கோச்சுக்கிறோம். தலைவரு சுயேட்சா நின்னு போராடுறோம். யார் ஜெயிக்கிறோமோ அவன் தான் கிளீனர். அப்பா செத்துட்டாருனா உண்மையிலே எனக்கு சிஎம் ஆக சான்ஸ் கிடைக்குமாமா? அது என்ன குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படின்றீங்களா? குழந்தைகளுக்காக ஒரு கட்சி அப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இது வேற மாதிரியான டைப் ஆஃப். என்ன மாதிரினா, இது வந்து சகுனி படம் இயக்குனர் இல்லையா, சங்கர் தயாள். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதில் இந்த படத்தில் அவர் இணை தயாரிப்பாளராகவும் இருக்கார். சங்கர் தயாள் அவருடைய பையனையும் நடிக்க வச்சிருக்காரு. அவர் சமீபத்தில் இறந்துட்டாரு. அவர் எடுத்த கடைசி படமும் இதுதான். இந்த படத்தில் வந்து யோகி பாபுவும் செந்திலும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. நிறைய சிறுவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய பசங்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யோகி பாபு செந்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பஞ்சு அண்ணாசாலையம் பையன் இருக்கார் இல்லையா, அவர் சுப்பு பஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரவணன் இருக்கார். அப்புறம் இவர் யோகி பாபுவோட மற்ற நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. பசங்க தான் நிறைய பசங்க படத்தில் நடிச்சிருக்காங்க. அட்டை போடல, அட்டைய போட்டிருக்கானுங்க. ஆல் தி பெஸ்ட் ரங்கநாயகி. போட்டியாளர்கள் கூட நம் மனதிற்கு பிடித்தவர்களாகவே இருக்கிறார்கள். என்ன லீடர்? ஐயோ, என்ன கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியோட பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே அரசியல் பண்ணுதுங்க. அதுதான் கதை. செந்தில் வந்து நாட்டோட சிஎம் ஆனாரு. அவருடைய நம்பிக்கைக்குரியவராக யோகி பாபு இருக்கார். அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவருக்கு அதே கட்சியில சுப்பு பஞ்சு இருப்பார். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஆனா அவருக்கு ஓரளவுக்கு தகுதி இருக்கும் இந்த கட்சியில. ஆவடி தொகுதியில மாநகராட்சியில எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து மேயர் தேர்தலுக்கு யோகி பாபுவோட மனைவியும் சுப்பு பஞ்சுவோட மனைவியும் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது யோகி பாபுவோட கதை என்னன்னாக்கா, அவருக்கு வந்து 2 பொண்டாட்டிங்க. ஒன்று முறையாக தாலி கட்டி வாழாத பொண்டாட்டி. இன்னொரு பொண்டாட்டி என்னன்னாக்கா, அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த பொண்ணு இவர் பிக்கப் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறக்கிறது ஒரு பையன். முதல் சம்சாரத்துக்கு பிறக்கிறது ஒரு பையன். இப்படி இவங்க 2 பசங்க இருக்காங்க, 2 பொண்டாட்டிங்க இருக்காங்க. இதுதான் யோகி பாபுவோட டீமு. இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த எலெக்ஷன் நின்னதில் யோகி பாபுடைய சம்சாரம் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க வந்து சேர்மன் ஆயிடுறாங்க. மக்களுக்கு தான் துரோகம் பண்ணும். யார் புள்ள? ஆதிமூல தலைவரே, நான் என்ன செஞ்சேன்? பர்த்டே பிராங்க் பண்ணிட்டியாடா? பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, யோகி பாபுவோட முதல் சம்சாரத்தோட பையனும், 2வது சின்ன வடநாட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட பையனும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த வடநாட்டு பொண்ணோட பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். முதல் சம்சாரத்தோட பையன் +2 படிக்கிறான். இது இவனுங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்குது. 2 பேருமே என்ன பண்றானுங்க, மூத்தவருடைய பையன் 2வது பையனை வந்து இந்த பையனை வந்து தன்னுடைய அடிமையா ஆக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவனுக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு அவனை தன் கையில தன் வசம் வச்சுக்கிறான். இந்த சின்ன பையன் என்ன பண்றான், இவன் என்ன நம்மளை அடிமையாக்கி வச்சுக்கிற மாதிரி நினைக்கிறது, நம்ம தான் இவனை வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் செயல்படுறான். இப்படி 2 பசங்களுமே வந்து பள்ளிக்கூடத்திலேயே அரசியல் பண்றாங்க. இந்த அரசியல் பண்றதுல இந்த பெரிய பையனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு. அவன் என்ன பண்றான், மக்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியலை வச்சு மாணவர்கள்லாம் காசு போட்டு அந்த பணத்தை பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுற பசங்களுக்கு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா சரவணனோட பொண்ணு அவனை எதிர்த்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நிற்கிறாங்க. இதில் வந்து சித்ரா லக்ஷ்மணன் தான் அந்த பள்ளிக்கூடத்தோட பிரின்சிபால், ஹெட்மாஸ்டர்.
அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்காக இவன் வந்து அந்த தேர்தலில் நிற்காம இறங்கிடுறான் அந்த முதல் சம்சாரத்தோட பையன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நீங்க யாரு சிஎம் ஆனாலும் இந்த ஆதி மூலம் தான்டா கெத்து. ஆக்கிறதோ அடிக்கிறதோ எல்லாம் ஜனக கையில் இருக்கு. சிஎம் பையனா இருந்தாலும் அடிமட்டு தொண்டனா இருக்கணும், அடிமட்ட தியாகி வேலைலாம் செய்யணும். அப்பதான் சிஎம் ஆக முடியும். சிஎம் பதவியை குத்து பராட்டா மாதிரி போட்டு ஆளுக்கு பிச்சை எடுத்துக்காதீங்கப்பா. இதுக்கிடையில் என்ன ஆகுது, இந்த யோகி பாபு வந்து தனக்கு எதிரியா இருக்கிறான்னு சொல்லிட்டு சுப்பு பஞ்சி என்ன பண்றாரு, அவன் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய 2வது சம்சாரத்தோட பையன் கூட நின்று போட்டோ எடுத்து அந்த போட்டோவை முதல் சம்சாரத்துக்கு அனுப்பிச்சு வைக்க, அவங்க ஆளுங்களை விட்டு 2வது சம்சாரம் அடிச்சு தோற்று வடநாட்டுக்கு தோற்று விட்டுறாங்க. இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களா கதையை? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. யோகி பாபு ரொம்ப வயசானவராக இருக்காரு. அவர் பையன் முதல் தரப்பு பையன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிடும். அப்புறம் வந்து அப்பனை திட்டுறான். ஏன்டா திட்டுறான்னு பார்த்தா, அவனுடைய 2வது சம்சாரமா அந்த வடநாட்டுக்கு ஆட்சி தோத்துனாங்க. அந்த பையன் அங்கே போய் பிரதமர் ஆயிட்டான். எப்படி பார்த்தீங்களா கதை? இதுதான் குழந்தைகள் முன்னேற்ற கழகமா. பசங்களை வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதில் அரசியலை புகுத்தி ஒரே குழப்பி கடைசியில் என்ன சொல்றதுன்னு தெரியாம படத்தை ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. இதுதான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்துக்கு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதகப்பறவை சங்கர். நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு, பாட்டுகளும் நல்லா இருக்குது, பசங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பசங்களோட நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. யோகி பாபுவோட நடிப்பும் பிரமாதமாக இருக்குது. செந்தில் கொஞ்சம் 3-4 சீன் வந்தாலும் அவருடைய நடிப்பை சிறப்பாக பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி சுப்பு பஞ்சு, சரவணன் வந்து கோயில் பூசாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் சித்ரா லக்ஷ்மணன். இப்படி எல்லாருமே அவங்கவுங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. சங்கர் தயாளுடைய கடைசி படம் மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறார். குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய படம். குழந்தைகளுடைய நடிப்பு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாகவே இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை திரையரங்கிற்கு சென்று அனைவரும் பார்த்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.